விஸ்த்ரா மேடம் வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி தெளிவாக பார்த்துட்டு திருப்பி அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட வெளியில் எல்லா சோசியல் மீடியா பார்த்துருப்பாங்க, எல்லா இதுவுமே அனலைஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. இப்போ கடைசி போக போக ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருந்தாலுமே அதுக்கப்புறம் அர்ச்சனாக்கு தான் ஆதரவு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அவங்க மூளையை யூஸ் பண்ணி அதெல்லாம் கிடையாது. எனக்கு என் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பண்ணது கரெக்டுங்கிற மாதிரி ஃபுல்லாகவே நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவே அதை வச்சு தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. நீ அப்படியே இருக்க, சூப்பராக பண்ணுற, அதை மாறிடாத, அதே மாதிரி ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துறாங்க. மாயா எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே அர்ச்சனாவே கண்டுக்கவே இல்லை. இதுக்கு மேலே கண்டுக்காம இருந்தால் ஏதாவது ஒரு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கானி அர்ச்சனா ஒன்றரை பேசவே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா கொடுக்க முடியாது, எங்கே நீங்கள் நீ கூப்பிடாமே போயிருவீங்கன்னு நினச்சேன் மேடம், ஆனால் கூப்பிட்டு பேசுறீங்க மேடம் அப்படின்னு அர்ச்சனா அதுக்கப்புறம் சொல்லிச்சு. நான் இருந்தால் அவனை அழுவு விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ விஸ்த்ரா மேடம் சொல்லுது. ஏம்மா நீ அப்படி தலையை தடவி கொடுக்குற மாதிரி தான் பல வேலைகளை பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளேயே, ஏற்கனவே அதனால தான் நல்ல பேர் எடுத்தேன், ஆனால் அதுக்கு மேலே கெட்ட பேர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ரா மேடம் இல்லைங்கனால என் கூட டேரெக்டாக சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன் மேடம், அதனால தான் தினேஷ் என் கூட ஃபைட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம தினேஷ் பற்றி புட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாவம் சந்தோஷமாக துள்ளி குதிச்சு. அது ஒரு ஆறுதலுக்கு ஆள் கிடைக்காம சும்மா அலம்போது யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவா, யாரும் நம்மளுக்கு ஆர்வத்தை சும்மா பாசிட்டிவாக பேசுவா, நம்மளுக்கு யார் என்கரேஜாக இருப்பா அப்படின்னு சொல்லி பாவம் அர்ச்சனாவோட நிலைமையை பார்க்கும்போதே பார்க்குற நம்மளுக்கே பரிதாபமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு போயிட்டு இருக்கு நிலைமை. விஸ்த்ரா மேடம் உள்ள என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா மாயா எவ்வளோ வாயப்படுங்க பார்க்குது. ஆஹா தக்லைஃப் தலைவிதான் சும்மா கிட்டத்தட்ட மாயாவை கட்டி பிடிச்சி சூப்பர் நீ இதே மாதிரி இருக்க, எங்கேயுமே மாறாமல் இருக்கு, அதே மாதிரி ப்ளே பண்ணு சொல்லி ஒரு தப்பான கேம் தான் தூண்டுற மாதிரி நம்ம விஸ்த்ரா மேடம் மாயாவை தூண்டி விட்டு போயிருச்சு. தினேஷும் விஷ்ணு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் வராத வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு. விஷ்ணுலாம் பயங்கரமான தக்லைஃப் கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மண்டே ஆனால் யாருன்னு எனக்கு தெரியாது, பேசாமல் இருக்கிறதே நல்லது. பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்பீச்லாம் வேற லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட அணைய போகிற விளக்கு தான் பயங்கரமாக எரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷ்ணுவோட தாட்ஸ் பூராமே வேற லெவலில் ஃபன்னாக இருக்குது. எங்கப்பா இருந்த ராசா தூக்கிட்டு வாங்க அந்த தங்கத்தங்கிற மாதிரி உன்னை வச்சு பயங்கரமாக கொண்டாடலாம் போல. முன்னாடி இருந்தே நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூர்ணிமாவோட மாயாவடி போய் சேராமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் சேராமல் இருந்திருந்தாலே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடிப்போம். கிட்டத்தட்ட இப்போ என் தானே தலையோட உன்னை அதிகமாக பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே சூப்பரான கேம். கடைசி 20 நாள் இவ்வளோ மக்களோட மனசை ஜெயிச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான். விஷ்ணு வேற லெவல் கேம் விளையாண்டுருக்காரு. அது விஸ்ரா மேடம் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட பழைய வன்மத்தை மனசில் வச்சுட்டு விஷ்ணு தினேஷ் யார்ட்டையுமே அவங்க ஒண்டவே இல்லை, சும்மா பேருக்கு பேசிட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, என்ன விஷ்ணு கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு, நீங்கள் பேசாமல் இருந்தாலே சந்தோஷம் தான் மேடம், உங்களை திங்கக்கிழமை மண்டைக்கு மேலே உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, சுத்தமாக மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான தக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம விஷ்ணு. அது மணியும் பயங்கரமாக பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்காரு. சும்மா திருவண்ணாமலையில் ஜோதி மணி பயங்கர பிரகாசமாக எரிகிறாரு. யாருமே எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட்லாம் கொடுத்துருக்காரு. மக்கள் ஓட்டு அதிகமாக விழுந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரவீனாங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்நேரம் மணி ஃபைனலிஸ்ட்டாக வரக்கூட வின்னராக வரக்கூட ரொம்ப வாய்ப்பு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண்ராஜா காமராஜா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட உண்மையிலே ரொம்ப பிடிச்ச மணி தான், ரொம்ப சூப்பரான கேரக்டர். செயலரோட ஒர்க்கு பார்த்து தான் மிரண்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபிள் அப்போ அந்த வெப் சீரிஸ் இவர் தான் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அந்த லேபிள் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களே அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கு சும்மா நானே மிரண்டு போயிட்டேன். கிட்டத்தட்ட இப்போ வெற்றிமாறன் சார் ஒரு எபிசோடு எடுத்தாரு, அதோட சும்மா நல்லா இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. லேபிள்ங்கிற பேரே சுமாராக இருக்குது அப்படின்னு பார்த்தா சும்மா டீப்பாக இறங்கி ரத்தத்துக்கு ரத்தம், ஆக்ஷனுக்கு கிட்டத்தட்ட சென்டிமெண்ட் ட்விஸ்ட்டு படம் வெப் சீரிஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நம்ம லேபிள் கிட்டத்தட்ட 10 எபிசோடு இருக்குது, அது ஹாட் ஸ்டாரில் இருக்குது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அந்த எபிசோட பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகே கேஸ், அடுத்து நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.